சும்மா வாய் நமந்து சூடாக ஒரு ரசம் சாதம் செய்யலாமா? வாங்க செய்யலாம். நானும் ரசம் செய்யலாம்னு சொல்லிட்டு டக்குன்னு கிச்சன் போனேன். ஒரே குழப்பமாக போச்சு. என்னடா பண்ணுறது எதுவுமே தெரியாதே. டக்குன்னு சாப்பிட்ணும், டேஸ்ட்டாகவும் இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும். அப்போ ஒரே இதுனா வீட்டில் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா மில்லட் இருந்துச்சு. இந்த மில்லட்டை வச்சே செஞ்சிடலாம், எதுக்கு ஒயிட் ரைஸை வச்சு செய்யணும்? சும்மா ட்ரை தான் பண்ணி பார்க்குமே எப்படின்னு டேஸ்ட்டாக இருக்கோ இல்லையோ, நம்ம செஞ்சால் நம்ம சாப்பிட்டு தானே ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. என்னாலே நம்ப முடியல, அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துச்சு. எப்படின்னே தெரியல. ரசம்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் செஞ்ச ரசம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு, நல்லா இருந்துச்சு. நான் நினச்சேன் மொக்கை தான் இருக்க போகுது, இந்த மில்லட் ரைஸ் எப்படி இருக்குன்னு தெரிலன்னு. ஆனால் நான் ஆஃபீஸில் போய் சாப்பிட்டேன் பாருங்கள், ரொம்ப ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருந்துச்சு. வீட்டுக்கு வர வரைக்கும் பசி எடுக்கலை. அப்போ ரசத்துக்கு ஒரு சைடிஷ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சும்மா சைடில் எடுத்து திரும்பி பார்த்தா சேப்பங்கிழங்கு இருந்துச்சு. சரியா விட்றா, சேப்பங்கிழங்கு ஃப்ரை வித் ரசம் சொல்லவா வேணும்? சாப்பிட்டவங்களுக்கு தெரியும்.